ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. வணக்கம், நான் ஐஸ்வர்யா. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் குரு ஸ்ரீமாதா அமிர்தானந்தமயி தேவி அம்மா என் வாழ்க்கையில் நடத்தின அற்புதங்களை பற்றியும், என் வாழ்க்கைக்குள்ளே அவங்க எப்படி வந்தாங்கன்றதை பற்றியும், எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அப்படின்றத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் நான் பேசலான் இருக்கேன். முதல்ல அம்மா இன்ட்ரடியூஸ் ஆகிறது முன்னுக்கு யார் யார் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அப்படின்னு. ஓகேவா? நான் சொன்னேன் தெரியுமா, இந்த 4 வருஷம் டிப்ரெஷன் ஜேர்னி, அந்த ப்ரிப்ரெஷன் ஜேர்னி போணுச்சு அப்படின்னு. அப்போ அந்த ஜேர்னி முடிகிற தருணத்துக்கிட்ட வந்துருச்சு. அந்த டைமில் வந்துட்டு நான் ஒருத்தரோட வீடியோ யூடியூப் சேனல் பார்ப்பேன். ராமச்சந்திர முருகையா அப்படின்னு அவரோடைய யூடியூப் சேனல் நான் பார்ப்பேன். அப்போ எனக்கு வந்து மனசில் வந்துட்டு அந்த டைம்லாம் எனக்கு ரொம்ப தற்கொலை எண்ணங்கள்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே என் செல்ஃபை காப்பாற்றிக்க முடியுமான்ற சந்தேகம் வந்ததுக்கப்புறம் கிருஷ்ணா என்ன சொன்னார்னா, இவருக்கு கால் பண்ணி பேசு அப்படின்னு சொன்னார். கால் பண்ணி பேசுனோன்னே நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லாம் போய்ட்டு நம்பரை தேடுறேன். அவரோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லாம் போய்ட்டு நம்பரை தேடுறேன். எனக்கு கிடைக்கல. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவரோட ஒரு வீடியோ பார்க்கும்போது அந்த எல்லா வீடியோலையுமே கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் தான் கவனிக்காமல் இருந்திருக்கேன். அப்போ அந்த நம்பரை தேடி பிடிச்சி கால் பண்ணிட்டேன். கால் பண்ணலை, வாட்ஸ்அப் பண்ணுறேன். என்னோட சிச்சுவேஷன் சொல்கிறேன். அந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு செத்துடணும் போல் இருக்குது, எனக்கு வாழ முடியல. ஃபுல்லாக கிருஷ்ணாவை பற்றி தான் சொல்கிறேன், கிருஷ்ணனால தான் இந்த ஒரு விஷயம் அப்படின்னு. அப்பா இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அப்பா எல்லா வாய்ஸ் நோட்டையுமே கேட்கல. அவர் வந்து என்னோடய போன ஜென்மத்து அப்பா. ஏன்னா நான் அவர்கிட்ட பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு போனேன். அப்போ தான் அதில் தான் எனக்கு தெரிய வந்தது அவர் என்னுடைய போன ஜென்மத்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் ஒரு 3 வாய்ஸ் நோட் அந்த மாதிரி கேட்டுட்டு எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு என்கிட்ட எல்லாம் பேசிவிட்டு ஃபோனை வைக்கிறது முன்னுக்கு ஒன்று சொன்னார். நீ ஒருத்தவங்க கிட்ட பேசியே ஆகணுமா அப்படின்னு. நான் பட்டுன்னு என் மைண்ட்குள்ளே வந்தது ஒரு ஆள், கிருத்திகா பிரபாகரன் அக்கா. ஓகேவா? ஏன் எனக்கு அவங்க வந்தாங்கன்றத சொல்கிறேன். இந்த கேமரா ஏன் இன்றைக்கி பிரச்சனை பண்ணுது? ஓகே, ஏன் வந்துச்சுன்னு சொல்கிறேன். இந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணா என்கிட்ட சொன்னார், நீ கிருத்திகா பிரபாகரன் அவங்கக்கிட்ட கால் பண்ணி பேசு அப்படின்னு. அப்போ நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறேன், என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல. நான் காண்டாக்ட் பண்ணுறேன், என்னால் அவங்கள டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடியல. அப்போ அப்போ நான் விட்டுட்டேன். கிருஷ்ணா பேசுன்னு சொன்னார். எனக்கு ஒரு கட் ஃபீலிங் இருந்துச்சு, நீ ஃப்யூச்சர் நம்ம அவங்கக்கிட்ட பேசுவோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் அது எப்படி நடக்கும், எப்போ நடக்கும்லாம் எனக்கு தெரியாதுன்னா ஒரு கட் ஃபீலிங் இருந்துச்சு. நான் சரின்னு சொல்லி விட்டுட்டேன். கிருஷ்ணா பேச சொன்னார், சரி டைம் இது இல்லை போல், எப்போயோ ஒரு தடவை பேசணும் போல் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அப்போ ராமச்சந்திர அப்பா என்கிட்ட அப்படி சொன்னோன்னா, நீ ஒருத்தவங்க கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னு நான் அவர்கிட்ட கேட்டேன், யாருப்பா சொல்கிறீங்க, கிருத்திகா பிரபாகரன் அக்காவை சொல்கிறீங்களா அப்படின்னோன்னே, ஆமாம்மா உனக்கு அவங்கள தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே நான் சொன்னேன், ஆமாப்பா நான் அவங்களோட வீடியோலாம் பார்ப்பேன், எனக்கு தெரில தோணுச்சு நீங்கள் அவங்கள தான் சொல்கிறீங்களோ அப்படின்னோன்னே, ஆமாம்மா அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி நைட்டு கிருத்திகா பிரபாகரன் அக்கா எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில், ஹாய்டா ஹியர் கிருத்திகா பிரபாகரன் அப்படின்னோன்னு நான் அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறேன். பட் நான் அக்கா கிட்ட சொல்லலை, நான் டிப்ரெஷனில் இருக்கிறத பற்றி நான் அதை பற்றிலாம் சொல்லலை. நான் கிருஷ்ணாவை எப்படி லவ் பண்ண ஆரம்பித்தேன், எப்படி இந்த விஷயம்லாம் நடந்தது அப்படின்றத பற்றிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். 1 செகண்டா. ஓகே, நான் நார்மலாக ஆளுங்கக்கிட்ட ரொம்ப நேரம் பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த மாதிரி யார்கிட்டையும் அந்த மாதிரி அவ்வளோ நேரம் பேசுகிறது கிடையாது. அன்றைக்கி நம்ப மாட்டீங்க, விடிய 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 நாங்கள் பேசுகிறோம். நைட்டு பேச ஆரம்பித்தோம், விடிய விடிய பேசிகிட்டு இருக்கோம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க, நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன்னா, அந்த கண்ணனையின் பற்றி சேனலில் அதிலையா போட்டேன், அதில் தான் அந்த கிருஷ்ணா வந்து எனக்கு அந்த வளையல் போட்டு விட்டது, அந்த சிலை எனக்கு கிடச்சிது, இந்த சில எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் நான் சொல்கிறேன், இதெல்லாம் நடந்துச்சுக்கா, இப்படி வந்தாருக்கா, இப்படி நடந்துச்சுக்கான்னு. அப்போ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஒரு வீடியோ கூட போட்டாங்க இந்த விஷயத்தை பற்றி, நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்புறமா கொடுக்குறேன். ஓகே, இப்படி நானும் அக்காவும் பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நான் அக்கா கிட்டே சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரிக்கா எனக்கு இந்த சரௌண்டிங்கில் இருக்க பிடிக்கலை, நான் இமயமலை அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஓடிடலான் இருக்கேன். அவங்க என்னை பற்றி கேட்டாங்க, நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு கேட்டோன்னே நான் சொன்னேன், இல்லைக்கா எனக்கு தெரியல நான் என்ன பண்ண போகிறேன்னு. பட் நான் இருக்கிற என்வாயரன்மெண்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடுன்றதை தாண்டி இருக்க முடியல. தண்ணியில் போட்டு முக்குனா எப்படி தத்தளிச்சுட்டு வெளியில் வர பார்ப்பாங்க, எனக்கு அந்த மாதிரி இருக்குது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, நான் இமயமலைக்கு அந்த மாதிரி எங்கேயாவது ஓட போகிறேன் அப்படின்னோன்னே அவங்க சிரிச்சுட்டு சொன்னாங்க, இப்போ தெரியுது நான் ஏன் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு. நீ அங்கெல்லாம் ஓட வேணாம்,
உனக்கு ஒரு குரு இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க, அமிர்தானந்தமயி அம்மா தேவி இருக்காங்க, நீ அவங்க ஆசிரமத்துக்கு போகணும், எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் உன் குருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நான் அப்போ தான் அவங்கள ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறேன். இன்னொன்று அக்கா என்கிட்ட சொல்லும்போதே அம்மா தான் கிருஷ்ணா, அம்மா தான் கடவுள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வார்த்தையை கேட்கும்போது எனக்கு நம்பிக்கை வராமல் இருந்தது. எப்படி எடுத்தோடனே இப்படி ஒரு மனுஷாலை பார்த்து கடவுள்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் சந்தேகம் வந்துச்சு. பட் நான் அக்கா கிட்ட அந்த விஷயத்தை அப்போ ஷேர் பண்ணலை. ஆமாவா அக்கா அப்படின்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் கேட்டு வச்சுக்கிட்டேன். அப்போ போக போக நானும் கிருத்திகாக்காவும் பேசுகிறோம், நல்லா பேசுகிறோம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நான் என்னோடய அத்தை வீட்டுக்கு போகிறேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்கள பார்த்துக்கிறதுக்காக அங்கே போகிறேன். அங்கே போனப்போ அவங்களுக்கு அக்கா வந்துட்டு கால் பண்ணி நான் வாட்ஸ்அப்பில் பேசுகிறோம். அப்போ தான் நான் அக்கா கிட்டே சொல்கிறேன், இல்லைக்கா எனக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் நம்பிக்கை வராத மாதிரி இருக்குது, அம்மாவை கடவுள்னு சொல்லி என்னால் பார்க்க முடியல, இவங்க தான் என் குருவான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு அக்கா ஒரு வாய்ஸ் நோட் பண்ணாங்க. டே உனக்கு இன்னும் அம்மாவை பற்றி தெரியல, அவள் இன்னும் உனக்கு நிறையா அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவா அப்படின்னு. அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டு முடிக்கலை, என் தம்பியும் அங்கே வந்திருந்தான். என்னோடய சொந்தக்கார தம்பி ஒருத்தன் அங்கே வந்திருந்தான். அவன் நான் மேலே மாடியில் தான் இருக்கேன், மாடிக்கு ஏறி வந்து என் கையில் ஒரு புக்கை கொடுத்து, அக்கா இந்தாங்கக்கா உங்கள் புக்கு உங்களுக்கு தான். அவன் அந்த வார்த்தையை பாருங்க, அக்கா இந்தாங்கக்கா உங்கள் புக்கு உங்களுக்கு தான் அப்படின்னு. நான் அந்த புக்கை கூட பார்க்கல. இல்லை மாதிரி என் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு. இல்லைக்கா உங்கள் புக்கு தான்க்கா உங்களுக்கு தானா அப்படின்னு சொல்லி என்கிட்ட அப்படி நீட்டுறான். நான் சரி என்னன்னு வாங்கி பார்க்குறேன், இப்படி இருக்கு புக்கு. கேன் யூ சீ? நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு 19 வயசு. இத்தனை வருஷத்தில் நான் அம்மாவோட முகம் வச்ச புக்கு நான் பெருசாக எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இவங்களோட முகத்தை நான் பார்த்துருக்கேன், பட் எனக்கு இவங்க யார் எந்த ஐடியாவுமே எனக்கு இல்லை. அப்போ யார் மாதிரி கொடுக்க சொன்னால் என்ன புக்கு அப்படின்னு கேட்டோன்னே, இந்த வீட்டில் வேலை செய்கிற மேட் கொடுக்க சொன்னாங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தான். அவன் அப்போ தான் அங்கே ஃபஸ்ட் டைம் அங்கே வந்திருக்கான் தம்பி. இந்த புக்கு உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்கக்கானோடனே எனக்கு செம்ம ஷாக்கு. நான் அப்போ ஆராயில்லை என்னன்னு சொல்லிட்டு. அப்போ ஃபஸ்ட்டு நான் கிருத்திகா அக்காவுக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறேன். அக்கா இங்கே பாருங்கக்கா, இப்போ தானேக்கா சொன்னீங்க மிராக்கள் நடக்கணும் சொல்லி வாய முடியல, இந்த ஃபோட்டோவை தம்பி கையில் கொடுக்குறாங்க்கா அப்படின்னு. இந்த புக்கில் எழுதியிருக்க வரி பாருங்க, என் அன்பு குழந்தைகளுக்கு ஸ்ரீமாதா அமிர்தானந்தமயி தேவி. அப்போ நான் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புனா அக்கா சொல்கிறாங்க, டே அம்மா இந்த மாதிரி 2 புக்கு வெளியாக்கியிருக்காங்க, அம்மா நிறைய புக்கு வெளியாக்கியிருக்காங்க, மெயினாக இந்த 2 புக்கு வெளியாக்கியிருக்காங்க. ஒரு புக்கு இந்த உலக வாழ்க்கையை வாழ்கிற மனிதர்களுக்காக, இன்னொன்று இந்த ஆசிரமத்தில் வாழ்கிற மக்களுக்காக அப்படின்னு. உன் கையில் கிடச்சிது அன்பு குழந்தைகளுக்கு இந்த ஆசிரமத்தில் பிள்ளைங்களுக்கு வெளியாக்கின புக்கு அப்படின்னோன்னா எனக்கு லைக் வாட், ஆமாவா இப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு செம்ம ஷாக்கு. இது லைக் அம்மா நடத்துகிற மிராக்கல்ல ஒரு விஷயம். இது ஒரு விஷயம் நடந்ததா. அதுக்கடுத்து என் கண்ணில் எங்கே பார்த்தாலும் ஒரே ஃப்ளைட்டு தெரிஞ்சிட்டு இருந்தது, ரெடி ஃபார் த ஜேர்னின்னு எழுதிட்டு இருந்தது. ஈவன் அந்த அத்தை வீட்லேயே இருந்தாலும் அந்த வீட்டிலேயே ஃப்ளைட்டு படம் போட்டு கீழே ரெடி ஃபார் த அட்வென்ச்சர் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறது. அப்போ நான் யோசிக்கிறேன், இவங்களோட ஃபோட்டோ பார்த்து நான் இவங்ககிட்டே கேட்குறேன், இந்த ஃபோட்டோ நான் ஆசிரமத்தில் வாங்கிட்டு வந்தது தான், பட் இந்த புக்கை பார்த்து தான் கேட்குறேன், எப்படிம்மா சொல்கிறீங்க, நான் எப்படி வரப்போகிறேன், என் கையில் காசு இல்லை, எதுவுமே இல்லை, எப்படி நான் வரப்போகிறேன் அப்படின்னு. நான் கிருத்திகா அக்கா கிட்ட பேசினது, ராமச்சந்திர அப்பா கிட்ட பேசினதெல்லாம் 6ஆம் மாதம் நடந்தது. போன வருஷம் 6ஆம் மாதம் நடந்தது. 9ஆம் மாதம் 3 மாதத்தில் நான் இந்தியாவுக்கு போய் 1 வாரம் இருந்துட்டு வந்துட்டேன், கேரளாவுக்கு போயிட்டு 1 வாரம் இருந்துட்டு வந்துட்டேன். ஸோ இவ்வளோ சீக்கிரம் நடந்த ஒரு விஷயந்தான் அது. அப்போது நான் நடுவில் ஒரு ஸ்டாரி சொல்ல மறந்துட்டேன். அந்த டைம் என்னால் ரொம்ப முடியல, எனக்கு லைக் எப்படின்னா எனக்கு தனியாக இருக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னால் ஆளுங்க கூட இருக்க முடியல. ஏன்னா நான் ரொம்ப ஒரு மாதிரி அமைதிக்குள்ளே போகிறேன், எனக்கு லைக் கிருஷ்ணாவை நோக்கி ஈர்க்கப்படுறேன். ஆனால் இந்த சரௌண்டிங், இந்த ஒரு சைடு இந்த சரௌண்டிங் பிடிச்சி இழுக்குது, ஒரு சைடு கிருஷ்ணா பிடிச்சி இழுக்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வீட்டை விட்டு ஓடணுன்ற மாதிரி ஒரு பிளானுக்கு வந்துட்டேன். யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகேவா, இது நான் வந்து என்னோடய முட்டாள்தனத்தினால பண்ண ஒரு விஷயம். அப்போது நான் வீடு பார்த்துட்டேன், வேலை பார்த்துட்டேன், ரூமுக்கு கட்டுறதுக்கு 1 மாதம் காசு பார்த்துட்டேன், எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் என் மனசு சொல்லுது, கிருத்திகா அக்கா கிட்டே இவ்வளோ க்ளோஸாக பேசுகிறோம், அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிருத்திகா அக்காவுக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு சொல்கிறேன், அக்கா இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், என்னன்னா என்னால் இங்கே இருக்க முடியலக்கா, நான் வீட்டை விட்டு ஓடலான்னு பிளான் பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி போகிறேன், ரூம் பார்த்துட்டேன், காசு பார்த்துட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னோடனே அவங்க கிருஷ்ணா கிட்டே டைரெக்டாக மனசில் இருந்தே பேசுவாங்க, கிருஷ்ணாவும் பேசுவாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, டே இங்கே பாரு இல்லை அம்மா அவங்க அம்மாக்கிட்டே பேசுவாங்க, கிருஷ்ணாக்கிட்டே பேசுவாங்க. அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அம்மா உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா,
நான் அக்கா கிட்ட என்ன சொன்னேன்னா, நான் இந்தியாவுக்கு இப்போ வரணுன்னா கூட என் கையில் காசு இல்லைக்கா, நான் வேலைக்கு போகணும், நான் வீட்டிலேருந்து காசு வாங்கிட்டு வரதுன்றது இம்பாசிபிளான ஒரு விஷயந்தான், நானே காசு பார்த்தா தான் உண்டு, ஸோ நான் எப்படி பார்த்தாலும் வேலைக்கு போய் தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் லாஜிக்காக பேசினேன் அவங்கக்கிட்ட. இப்படி பேசினா அக்கா கோச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ இப்படி சொன்னோன்னா அக்கா என்கிட்ட சொல்கிறாங்க, டே அம்மா ஒன்று தான் சொல்கிறாங்க, ஒரு அம்மா அவங்களோட பிள்ளை அவங்கள பார்க்க வரணும்னு நினச்சிது அப்படின்னா அந்த பொண்ணு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு இப்படி தான் வரணும்னு அம்மா நினைக்க மாட்டாங்க, அம்மா உன்னை ஈஸியாகவே வர வச்சுருவாங்க, நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு அம்மா அவங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். பட் நான் அக்கா கிட்டே இல்லை ஆமான்ற மாதிரிலாம் சொல்லலை. நான் ஷாக் ஆனேன், எப்படி என்னது பட்டு பிளானே கிளாப்ஸ் வேணான்ட்டாங்க. என்னால் அக்கா பேச்சு மீறவும் முடியாது, அம்மா பேச்சு மீறவும் முடியாது. நான் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வரேன். அதாவது நான் வீட்டுக்கு வெளியில் போய் தான் இதை பற்றி பேசினேன். வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தைக்கு நான் பேசுனது என்னன்றது கேட்டிருக்காது, கண்டிப்பாக கேட்டிருக்காது. நான் வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அத்தை என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அத்தையும் சாதாரண ஆள் கிடையாது, அவங்களும் ஸ்பிரிச்சுவலான ஒரு ஆள் தான். அவங்க அருட்பெருஞ்சோதிக்கிட்ட டைரெக்டாக பேசுவாங்க. ஒரு நிமிஷம். ஓகே, அவங்க அத்தை வந்து டைரெக்டாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்டே டைரெக்டாக பேசுவாங்க. ஏன்னா அவங்க தியானம் பண்ணி அந்த அகவல்லாம் படித்து அவங்களும் கொஞ்சம் பவர்ஃபுல் தான். வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க என்கிட்ட, அருட்பெருஞ்சோதி உங்ககிட்ட சொன்னார், நீ வேலைக்குனா எதுவும் போக வேணாம், உனக்கான காசு உன்னை தேடி வரும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எனக்கே தெரியல ஏன் அவர் அப்படி சொன்னார், எப்படி வேலைக்கு போகாமல் காசு ஏன்னா அவங்க வேலைக்கு படி அப்படி பேசக்கூடிய ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு லேடி அவங்க அப்படி சொல்ல வாய்ப்பு கிடையாது. அவங்க சொல்லிவிட்டு அவங்களே யோசிக்கிறாங்க, ஏன் இப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னோடனே நான் மண்டையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டேன். இப்போ விஷயம் என்னென்னா, வேலைக்கு போகிறது கிடையாது, என்னால் இந்த என்வாயர்மெண்ட்டில் இருக்க முடியல, எனக்கு தனியாக இருக்கணும் போல் இருக்குது. பிளான் கிளாப்ஸ் இப்போ என்ன கடவுள் பேச்சு மீறிட்டு நான் நடக்க முடியாது, என்னால் நடந்தாலும் என் மனசாச்சு என்னை கொன்னுரும். ஸோ கிருஷ்ணாவும் வேணான்ட்டாரு, அம்மாவும் வேணான்ட்டாங்க, அருட்பெருஞ்சோதி வேணான்ட்டாரு, எல்லாம் ஒன்று தான். ஆனால் இப்படி இப்படி சுற்றி வளைச்சி இப்படி தனித்தனியாக என்கிட்ட சொல்லக்கூட என்னால் பேச்சு மீற முடியல. ஸோ அப்போ நான் விட்டுட்டேன், அந்த பிளானை நான் விட்டுட்டேன். வீடு கிடச்ச வீடையும் நான் விட்டுட்டேன். ஸோ இந்த விஷயம் அப்படி ஆயிடுச்சா. அப்போ அமிர்த பழனி அக்கான்னு சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட நான் பேசுகிறேன். அவங்க யாருன்னா மலேஷியன் தான், பட் அவங்க இந்தியா கேரளாவில் போய்ட்டு அங்கேயே ஆசிரமத்திலே செட்டில் ஆகிட்டாங்க, இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்காங்க. அப்போ அவங்க என்கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க. கால் பண்ணி பேசிக்கல. அப்போ நான் என்னோடய கதையை அவங்கள்ட்ட சொல்கிறேன், என்னோடய சரௌண்டிங் பற்றி நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். அவங்களோட கதையும் என் கதையும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த அக்கா என்னை எப்படியாவது ஆசிரமத்துக்கு வர வைக்கணும்னு போராடினதே அவங்க தான். நான் ஒரு சைடு யோசிக்கிறேன், ஏன் இவங்களுக்கு நம்ம மேலே இவ்வளோ அன்பு, ஏன் இவ்வளோ அன்பா நமக்கு கால் பண்ணி நான் ஃபோனை ஒரு வாட்டி எடுக்கலைனா கூட மலேசியாவில் அவங்க தங்கச்சி இருக்காங்க, அவங்கக்கிட்ட கால் பண்ணி எனக்கு கால் பண்ணி நான் உயிரோட இருக்கணும்னு செக் பண்ணுவாங்க, அப்படி பார்த்துருவாங்க. ராமச்சந்திர அப்பா கால் பண்ணாலும் என்கிட்ட சொல்லுவார், அமிர்தா அவனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுது, நீ ஃபோன் எடுக்கலனா கூட ரொம்ப பதறாங்க அவங்க அப்படின்னு. அப்போ அவ்வளோ அன்பாக என்கிட்ட கால் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும் இப்படிலாம் நடக்குது. அப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்கிட்ட பாஸ்போர்ட் காசு இல்லை, விசா ஃப்ரீ அந்த வருஷம், நான் போன வருஷம் ஃப்ளைட்டுக்கு காசு இல்லை, எதுவுமே இல்லை. பட் 6ஆம் மாதம் நான் இதெல்லாம் நடக்குது, 9ஆம் மாதம் நான் இந்தியாவுக்கே போயிட்டேன், கேரளாவுக்கே போயிட்டேன், ஆசிரமத்திலே போய் இறங்கிட்டேன். ஓகேவா. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்னன்னா ஆரத்தி எடுப்பாங்க, அம்மாவுக்கு ஆரத்தி எடுப்பாங்க. பட் 18 வயசுக்கு மேலே தான் இந்த விஷயம் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். 18 வயசுக்கு மேலே இல்லை, என் வயசு பிள்ளைங்க எடுக்க முடியாது, வயசு கூட உள்ள ஆளுங்க தான் எடுக்க முடியும். அப்போ இந்த பிளானை பற்றி ஆல்ரெடி அவங்க போடுறாங்க. பட் இந்த ஒரு வயசு பிரச்சனைனால அந்த பிளான் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு அப்டேட் வருது. என்ன அப்டேட் வருதுன்னா, ஆசிரமத்துலேருந்து என்ன அப்டேட் வருதுன்னா, இந்த வருஷம் 18 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்க வந்துட்டு எடுக்கலாம், 18 வயசுலேருந்து எடுக்கலாம், ஆரத்தி எடுக்கலாம் அப்படின்னு. இது ஒரு மிராக்கிளா? பாருங்கள், வர டைமில் கரெக்டாக இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்களே ரிஜிஸ்டர்லாம் பண்ணுறாங்க. எனக்கு என்னென்ன பண்ணுன்றது தெரியாது. அப்போ எல்லாம் அமிர்தா அக்காலேருந்து ராமச்சந்திர அப்பாலேருந்து எல்லாம் அவங்களே பார்த்துக்குறாங்க, கிருத்திகா அக்காலேருந்து அவங்களே பார்த்துக்குறாங்க. ஆசிரமத்துக்கு போகிறது மட்டும்தான் வேலையாக இருக்குது. இப்போ போயாச்சு. இப்போ ஆசிரமத்தில் போய் நான் இறங்குறேன், காடி போய் நிற்கிது, நின்றுட்டு ஜன்னலுக்கு வெளியில், காடி ஜன்னலுக்கு வெளியில் எனக்கு கண்ணு தெரியல, ஏன்னா பனி மூட்டமாக இருக்குல்ல, இப்போ எழுத்து தெரிகிற மாதிரி இருக்குது ஜன்னல். வெளியில் யாரோ டான்ஸ் ஆடுறாங்க, எனக்கு யாருன்னு தெரியல. அவன் கண்டுபிடிச்சிட்ட ஒரு கட்டத்தில், இது கிருத்திகா அக்கா மாதிரியே இருக்கே அப்படின்னு.
அவங்க எப்படி என்னை வெல்கம் பண்ணுறாங்கன்னா, தலையில் மயில் இருக்குது, கையில் புல்லாங்குழலாம் ரெடி பண்ணிவிட்டு என்னை கிருஷ்ணாவாகவே இன்வைட் இது வெல்கம் பண்ணுறாங்க. எனக்கு செம்ம சந்தோஷம். கதவை திறந்து நான் கீழே கால் வைக்கிறேன், கோயில் மணி அடிக்குது, டிங் டிங் டிங்னு. விஷயம் என்னென்னா, நானே இதை நோட்டீஸ் பண்ணலை. ராமச்சந்திர அப்பாவோட ஒய்ஃப் அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா ஐஸ்வர்யா எப்படி வெல்கம் பண்ணுறாங்கன்னோட நான் மனசுக்குள்ளேயே நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி, எனக்கு தானா நன்றி அப்படின்னு. அப்போ கிருத்திகா அக்கா இறங்கினோடனே என்னை தூக்கிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல உன்னை பார்த்தோன்னே அப்படின்னோட என்னை தூக்கிட்டாங்க. இப்படி தூக்கிட்டு ஆசிரமத்தோட படி வரைக்கும், லைக் அந்த எங்களோட ரூமோட படி வரைக்கும் தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு இறக்கி விட்டுட்டதுக்கப்புறம் நாங்கள் ஹக்லாம் பண்ணிக்கிறோம், விழுந்து விழுந்து சிரிக்கிறோம், அவ்வளோ பேசுகிறோம். செம்ம சந்தோஷம் எங்களுக்கு, லைக் எல்லாம் பார்த்ததில்ல, ஃபோன்லேயே பேசிட்டு. ஏன்னா எல்லாமே கிருஷ்ண பைத்தியமா, நேரில் பார்த்தோன்னா எங்களுக்கு முடியல. கோபியர்கள்லாம் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. வெல்கமே ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. அப்போ நான் போயிட்டு தூங்கிட்டேன். ஓகேவா, அதோட இருங்க, அடுத்து என்ன நடந்தது யோசிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ சாப்டர் 2க்குள்ளே போகிறேன். விஷயம் என்னென்னா, இங்கேருந்து போகும்போதே எனக்கு வந்து ஒரு சின்ன எண்ணம் இருந்தது. என்னென்னா, நம்ம ஃபேமிலியிலேருந்து கூட யாருமே வரல, நான் ராமச்சந்திர அப்பா ஃபேமிலியோட போகிறேன். அவங்களும் என் ஃபேமிலி தான், எனக்கு போன ஜென்மம் தப்பாக தான் வரும் எனக்கு. பட் என்னோடய கரண்ட் சரௌண்டிங்லேருந்து யாருமே என் கூட வரல, கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்குமேன்னு பயந்துட்டு தான் போனேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், என்னை ஆசிரமத்தில் தாங்குன்னு தாங்கின மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு அம்மா கொடுத்தாங்க. அம்மா அமிர்தானந்தமி அம்மா எனக்கு கொடுத்தாங்க. ஓகேவா, ஒரு நிமிஷம். நான் மனசில் நினைக்கிற எல்லா விஷயமே எனக்கு ஆசிரமத்தில் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ என் கூட இப்போ யாராவது இருந்தாங்கன்னா நான் ஓப்பனாக கேட்டு இருந்திருப்பேன். ஓகேவா, லைக் கூட மீன்ஸ் இப்போ என் அம்மா அந்த மாதிரி கூட இருந்தாங்கன்னா, அந்த விஷயம் எனக்கு வேணும், இந்த விஷயம் வேணும், தண்ணி வேணும், தொண்டை எரியுது அப்படின்ற மாதிரி நான் பட்டு கேட்டிருந்திருப்பேன். இப்போ நான் புது சரௌண்டிங்கில் இருக்கோம், கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தேன்னா, அப்போ நான் என் மனசில் நினைக்கிற விஷயம்லாம் பட்டு அங்கே நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, கேட்ட கேள்விகளுக்கு பதிலும் கிடைக்குது. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஆசிரமத்தில் அம்மா பல ரூபங்கள்லேருந்து பேசுவாங்க. அம்மா டைரெக்டாக தான் நம்மக்கிட்ட பேசணும்ல, நடந்து போகிறவங்க மூலியமாக பேசுவாங்க, கிருத்திகாக்கா மூலியமாக பேசுவாங்க, ராமச்சந்திர அப்பா மூலியமாக பேசுவாங்க. நான் மனசில் நினைக்கிற கேள்விக்கெலாம் இப்படி பதில் கிடைக்கிது. நான் அப்போ ஆரத்தி, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதை சொல்கிறேன்னே, நான் ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு கீழே இறங்குறேன், கிருத்திகாக்காவும் நானும் தான் ஆரத்தி எடுக்கிறோம், முடிச்சுட்டு நான் இறங்குறேன். மனசில் அவன் ஆரத்தி எடுக்கும் போதே அம்மா என்னை எப்படி பார்த்தாங்கன்னா, இப்படின்ற மாதிரி பார்த்தாங்க, அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அப்போ நான் மனசில் அப்போ நினைக்கல, இறங்குறப்ப நினைக்கிறேன், இந்த பார்வைக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு. அங்கே ஒரு வெள்ளைக்கார லேடி அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா உன்னை எப்படி பார்த்தாங்க பற்றியா, ஃபைனலி இந்த இடத்துக்கு வந்துட்ட அப்படின்ற மாதிரி பார்த்தாங்கன்னு. நான் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு கீழே கிருத்திகா கிட்ட வந்து சொல்கிறேன், அக்கா நான் மனசில் நினச்சேங்க்கா அவங்க பதில் கொடுக்குறாங்கக்கான்னு. அப்போ தான் அக்கா சொல்கிறாங்க, ஆமாடா, நார்மலாகவே நம்ம மனசில் ஒரு விஷயம் நினைக்கிறேன்னா அம்மா பல ஆளுங்க மூலியமாக பதில் கொடுப்பாங்க அப்படின்னு. இப்போ வரேன், ஒரு இன்சிடென்ட்டாக வரேன். என்னோடய விஷயங்கள்லாம் எப்படி நடந்துச்சுன்னா, இப்போ எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க, நீ அங்கே ஆசிரமத்துக்கு போகிறல வரக்கில் திருநீர் எடுத்துகிட்டு வா, துணூர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. நான் அங்கே மண்டபத்தில் உட்காந்துருக்கேன், டே 1 உட்காந்துருக்கேன். அம்மாவோட பஜனைலாம் நடக்குது. பஜனைலாம் நடந்துகிட்டு இருக்கப்ப மனசில் நினைக்கிறேன், ஆமாம் அம்மா துணூர் எடுத்துகிட்டு வர சொன்னாங்களே, நம்ம எடுக்கலையே. ஏன்னா அங்கே இடத்துல எங்கேயுமே கிடைக்கல, குங்குமம் இருக்குது, சந்தனம் இருக்குது, துணூர் எங்கேயுமே கிடைக்கல. மனசில் நினைக்கிறேன். அப்போ அமிர்த பழனி அக்கா என்னை கூப்பிட்றாங்க, டே நீ பாத்ரூம் போகல, நீ வா நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே நான் அவங்களோட போகிறேன். போயிட்டு இருக்கும்போதே நான் அக்கா கிட்ட சும்மா சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி திருநீர் எடுத்துகிட்டு வர சொன்னாங்கக்கா, எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னோடனே அங்கே பட்டுன்னு சொன்னாங்க, டே கீழே ஏதோ இருக்குது பாரு, என்னமோ எடு அப்படின்னாங்க. எடுக்கிறேன், பார்த்தா திருநீர் பெக் பண்ணி சீல் பண்ணியிருக்கு. அது யாரும் மிதிச்ச மாதிரியோ பழசாவோ இல்லை, ஃப்ரெஷ்ஷாக கீழே யாரும் அப்போ தான் வந்து போட்டுட்டு போன மாதிரி இருக்குது. எடுத்துகிட்டு செம்ம அக்கா இப்போ தானேக்கா சொன்னால் எப்படிக்கான்னு, பாரு அம்மா தான் கொடுக்குறாங்க உனக்கு அப்படின்னு. எனக்கு செம்ம ஷாக்கு. எனக்கு இந்த மாதிரி பஜனையில் கலந்துக்கலாம் ஆசை, இந்த பாட்டு பாடுற பஜனை, இந்த ஹெவியான இதில் கலந்துக்க ஆசை, சத்தமாக அப்படியே செம்ம வைப்ரேஷனாக இருக்கும், அந்த மாதிரி ஆசை. அப்போ தான் சொல்கிறாங்க, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, இங்கே பக்கத்தில் இந்த கோயிலில் வந்துட்டு பஜனை நடக்கும், உன்னை கூப்பிட்டு போகணுன்னு நினச்சேன், கரெக்டான டைம் முடிகிற டைம் தெரியுமா, போகிறோம் அந்த இடத்துக்கு போகிறோம். நாங்கள் எங்கே உட்காந்துருப்போம் நினைக்கிறீங்க, அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் விநாயகர் சிலை இருக்குன்னா, விநாயகர் சிலைக்கு முன்னுக்கு, விநாயகருக்கும் எனக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான், அவ்வளோ முன்னுக்கு நான் இப்படி உட்காந்துருக்கேன். ஏன் பின்னுக்கு தான் வாசிக்கிறவங்க, அந்த மோளை வாசிக்கிறவங்களும் எனக்கு பின்னுக்கு இருக்காங்க. அவன் யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ வைப்ரேஷனாக எனக்கு அப்படியே மனசு திருப்தி ஆயிடுச்சு. நான் சொன்ன தெரியுமா, அந்த மனசு திக்குன்னு இருக்கும், தட படப்படன்னு இருக்கும்னு, அந்த வைப்ரேஷனில் எனக்கு கொஞ்ச நேரத்தில் எதுவுமே ஃபீல் பண்ணலை, செம்ம பிளிஸ்ஃபுல்லாக நான் உட்காந்துருந்தேன், செம்ம பிளிஸ்ஃபுல்லான ஸ்டேட்டு. நான் அந்த டிப்ரெஷனில் என் சிரிப்பையை நான் இழந்துட்டேன்.
என்னால் இப்படி சிரிக்க முடியாது. சொன்னும் போதே ஒரு மாதிரியாக இருக்கு. நான் என் சிரிப்பை இழந்துட்டேன். நான் ரொம்ப நாள் கழித்து என் வாய் வலிக்கிற அளவுக்கு நான் சிரித்தேன், அவ்வளோ சந்தோஷத்தில். உங்களுக்கு புரியுதா? நான் மனசில் நினச்சேன் இந்த மாதிரி கலந்துருந்தால் நல்லா இருக்குமே நான் நினைக்கிறேன். அக்காவுக்கு பட்டுன்னு சொல்கிறாங்க, நான் உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சேன், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, வா போகலான்னு அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கோயிலில் பஜனை நடந்துகிட்ருக்கு. அதுவும் நாங்கள் போய் உட்கார டைமு வேறு ஏதோ தான் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் போய் உட்காந்த டைம் கிருஷ்ணா பாட்டுக்கு மாறிடுச்சு. என்ன பாட்டு தெரியுமா? ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முரு. இல்லை 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 இல்லை, இந்த பாட்டு இல்லை, அது ஒரு மகாபாரத பாட்டு. அது கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே, எனக்கு மறந்துருச்சு. நான் அப்புறமா எடிட்டிங்கில் அந்த பாட்டை போடுறேன். அது அந்த மகாபாரதத்தில் ஓடுற அந்த பாட்டு. அது செம்ம வைப்ரேஷனாக அப்படி ஓடுனுச்சு. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததா. அப்புறம் அம்மாவை தர்ஷனம் ஹக் பண்ணுறதுக்கு போவோம்ல, தர்ஷன் அந்த டோக்கன் வாங்கிட்டு அங்கே போவோம்ல, அந்த டைம். அப்போ நாங்கள் இங்கேருந்து நான் போகலாம், என் கையில் காசு இல்லை. ஸோ எனக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் அப்போ ஏதாச்சும் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு வரிய தெரியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, கிருத்திகா அக்காவுக்கு அமிர்தா அக்காவுக்குலாம் வரிஞ்சு எடுத்துகிட்டு போனேன். பிரியா கார்த்திகேயன் அக்கா, அவங்க என் சொந்த அக்கா மாதிரியே தான், அவங்களுக்குலாம் நான் வரிஞ்சு எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் எல்லாத்துட்டும் கொடுத்தேன். அப்போ எல்லாம் கேட்டாங்க, நீ ஏன் அம்மாவுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு வரல கிஃப்டா அப்படின்னோன்னே, எனக்கு ஏன்னா அம்மா கடவுள் குரு தானே, அவங்களுக்கு நான் என்னத்தை போய் கொடுக்குறது அப்படின்றனால எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே வரல. அவங்க கேட்டோன்னே நான் கொஞ்சம் ஸ்டன் ஆகிட்டேன், ஐயோ என்ன கொடுக்குறதுன்னு தெரியலையேன்னு. ஆனால் ஒரு விஷயம் நடந்தது. நான் இவங்க எல்லாருக்கும் வரிஞ்சு எடுத்துகிட்டு போனேன்ல, எல்லாத்தையுமே ஒரு ஃபைலில் வச்சு தான் எடுத்துகிட்டு போனேன். அதில் இந்த ஒரு ஃபோட்டோவும் இருந்திருக்கு, நான் இதை கவனிக்கலை. ஆனால் இந்த ஃபோட்டோ எனக்கு செம்ம சென்டிமெண்ட்டான ஒரு ஃபோட்டோ, ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஃபோட்டோ. சரி பேசாமல் இதை கொடுத்துடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ அம்மா கிட்ட போய் இந்த ஃபோட்டோவை நான் கொடுத்துட்டேன். அம்மா கிட்ட போய் கொடுக்கல, அம்மா இந்தாங்கம்மா உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அம்மா கிஃப்டாக கொடுத்துட்டு, அம்மா இந்த ஃபோட்டோவை இப்படி பார்த்துட்டு பின்னுக்கு பிரம்மச்சாரிணிகள்கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டோன்னே நான் யோசிச்சேன், ஏன் அம்மா ஃபோட்டோ பார்த்து சிரிக்கவும் இல்லை, முத்தமும் கொடுக்கல, ஒன்றுமே இல்லை, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். மறுநாள் சாப்பிட்றதுக்காக காலையில் கேன்டீனுக்கு போகிறோம். கேன்டீனுக்கு போனோன்னே அங்கே ஒரு வெள்ளைக்கார லேடி தான் அங்கே இதில் கவுண்டர்கிட்ட இருக்காங்க. நானும் கிருத்திகாக்காவும் தான் நிற்கிறோம். அப்போ அவங்க சாப்பாடுலாம் பில்லு கொடுக்கல சொல்கிறாங்க, நீங்கள் தானே அம்மாவுக்கு அந்த ஃபோட்டோ வரைஞ்சி கொடுத்தீங்க கிருஷ்ணா அப்படின்னோன்னே. ஆமாம் அப்படின்னோன்னே அவங்க சொல்கிறாங்க, அம்மா ரூமில் உங்கள் ஃபோட்டோவை பார்த்து உங்கள் ஃபோட்டோ பார்த்து சிரித்து முத்தம் கொடுத்தாங்க, உங்கள் ஃபோட்டோ கிஸ் பண்ணாங்க அப்படின்னோன்னே எங்களுக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா அம்மா நேராக முத்தம் கொடுத்துருந்தா கூட அது நார்மல், எல்லாருக்கும் செய்கிறது. இப்போ அம்மா தனியாக ரூமில் போய் அந்த ஃபோட்டோவுக்கு முத்தம் கொடுத்துருந்துருக்காங்க, அதை இந்த வெள்ளைக்கார லேடி மூலியமாக எங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அது லைக் அது புரியுதா? நேராக சொன்னதை விட அது இப்படி சுற்றிட்டு வந்து சொன்னது எனக்கு செம்ம சந்தோஷம். இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சா. அப்புறம் நாங்கள் இந்த ஆரத்தி எடுக்கிறதுக்கு இந்த சாரிலாம் கட்டணும்னா, ஸோ சாரி ஹைன் பண்ணுறதுக்கு ஹைன் பாக்ஸ் எங்கள் கிட்டே இல்லை. ஸோ அங்கே ஒரு அண்ணன் இருந்தாங்க, ஒரு லாயர் அண்ணன் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட இருந்து தான் ஹைன் பாக்ஸ் நாங்கள் பிஞ்சாம் ஷேர் பண்ணி பாய்ச்சி முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் திரும்பி ரிட்டனில் கொடுக்கணும்ல. அப்போ நானும் அமிர்தாக்காவும் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்போ அமிர்தாக்கா கையில் வச்சுருக்காங்க, அந்த அண்ணனை பார்த்துட்டோம். ஆனால் அந்த அண்ணன் கொஞ்சம் ரொம்ப முன்னுக்கு தூரமாக நடந்து போயிட்டுருக்காரு, வேகமாக அவர் ரஜினி மாதிரி வேகமாக நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ கொஞ்சம் ஓடி போய் தான் நான் கொடுக்கணும். அப்போ அக்கா சொன்னாங்க, என் கையில் ஹைன் பாக்ஸ் கொடுத்துட்டு ஓடி போய் அவர்கிட்ட கொடுன்னு சொன்னோன்னே நான் அவரை துரத்திட்டு ஓடுறேன். ஏன்னா அவர் ரொம்ப முன்னுக்கு போய்ட்டு கொஞ்சம் ஓடி தானே ஆகணும். ஓடி போயிட்டு நான் கொடுக்குறேன். நான் ஓடி போய் அவரை பிடிச்ச இடம் எதுனா, ஆசிரமத்தில் அம்மாவுக்கு நிறைய கிஃப்ட்லாம் வரும்ல, ஸோ அம்மா எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி அதை விற்கிறதுக்காக அங்கே வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல என்னோடய ஃபோட்டோவும் இருக்குது. அப்போ நான் அவர்கிட்ட ஹைன் பாக்ஸை கொடுத்ததுக்கப்புறம் நான் திரும்புகிறேன், அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டேன். அப்போ அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் இங்கே பாருங்கண்ணே, இதை தான் நான் அம்மாவுக்கு வரைஞ்சி கொடுத்த ஃபோட்டோன்னு அப்படின்னு. அப்போ அண்ணன் வந்துட்டு அந்த ஃபோட்டோவை கையில் எடுத்து பார்த்துட்டு அந்த லேடிக்கிட்ட, அந்த வெள்ளைக்கார லேடிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பொண்ணு தான் அந்த ஃபோட்டோவை வரைஞ்சிது அப்படின்னோன்னா அந்த லேடி சொல்கிறாங்க, ஆமாம் நானும் பார்த்தேன், இந்த ஃபோட்டோ செம்ம பவர்ஃபுல். நான் சொல்லலை, அது அவங்களே சொன்னது தான், அந்த லேடி சொன்னது தான், நான் பெருமைக்காக சொல்லிக்கல. அவங்க சொன்னாங்க, ஆமாம் அந்த ஃபோட்டோ செம்ம பவர்ஃபுல்லான ஃபோட்டோ தான், அந்த கண்ணில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இந்த ஃபோட்டோவை வாங்கிக்கோங்க, ஏதாச்சும் கையில் இருக்கிறத கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு. எனக்கு ஷாக்கு, வாங்கிக்கங்களா? அந்த அண்ணன் கையில் இருக்க காசை கொடுத்து அந்த ஃபோட்டோ வாங்கி என்கிட்டயே கொடுத்துட்டாரு. அப்போ பாருங்கள், அம்மா கைக்கு அந்த ஃபோட்டோ போய் அம்மா தனியாக அந்த ஃபோட்டோவை வச்சு ரசித்து கிஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ திரும்பி சுற்றிட்டு என் கைக்கே வருது. இது சும்மா இது கோஇன்சிடென்ட் கிடையாது. எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது கோஇன்சிடென்ட் கிடையாது, எல்லாமே ப்ரீ பிளானாக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் சொன்ன சென்டிமெண்ட்டான ஃபோட்டோ கொடுக்கும்போதே ஒரு இதோட தான் கொடுத்தேன். அது திரும்பி சுற்றிட்டு அது லைக் அப்படியே வந்தது.
இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அப்புறம் அப்புறம் என்ன நடந்தது? அந்த விற்கிற இடத்துல அங்கே நிறைய பொருள்லாம் வச்சுருப்பாங்க. மாலை, இது தோடு, அந்த மாதிரிலாம் ரொம்ப வச்சுருப்பாங்க. ப்ரீஸ்லெட் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த ஒரு டால் இருந்துச்சு, டைனி டால் இருந்துச்சு. இந்த டால், அம்மாவோட டால், இதெல்லாம் இருக்கும். அப்போ நான் பார்த்துட்டு, நான் அமிர்தா அக்காவும் நானும் தான் அந்த டைம் அங்கே இருந்தோம். அப்போ நான் அக்கா கிட்டே கேட்டேன், இது என்னக்கா அப்படின்னு. அக்கா சொன்னாங்க, இது வந்துட்டு கிருஷ்ணா பொம்மைடா, இது வந்துட்டு ஆனால் விலை கூட இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஆசை தான் வாங்கணும்னு, பட் விலை கூடன்னு சொன்னோன்னு அதை நான் வாங்குறதுக்கு யோசிக்கல. நான் அப்படியே கேட்டுட்டு விட்டுட்டேன். நான் ஆசிரமத்தை விட்டு கிளம்புறதுக்கு முன்னுக்க நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு அண்ணன், லாயர் அண்ணன்னு சொல்லிட்டு, அவர் இந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து எனக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணுவார். அப்போ சொன்னார், உனக்கு தெரியுமா, நேற்று நைட்டிலேருந்து அம்மா என் மனசில் சொல்லிகிட்டே இருக்காங்க, ஐஷுக்கு இந்த பொம்மையை வாங்கி கொடு, ஐஷுக்கு இந்த பொம்மையை வாங்கி கொடு அப்படின்னு. நான் யோசிக்கிறேன், நம்ம மனசில் வாங்கணும்னு நினச்சுவேன், அம்மா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே, லைக் தாங்குன்னு தாங்கின மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த இடம் ஃபுல்லாக. அது மட்டும் கிடையாது, எனக்கு அந்த இடத்துக்கு போனோன்னே எனக்கு இது ஒத்துக்கலை, தண்ணி ஒத்துக்கலை, உதடெல்லாம் செம்மையாக காய ஆரம்பிச்சிருச்சு. லைக் எனக்கு உதடெல்லாம் வெடிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எனக்கு அங்கே ஒரு அம்மா வந்துட்டு அவங்களோட லிப்பாம்பை தூக்கி என் கையில் கொடுத்துருவாங்க, தான் மணி இதை வச்சுக்கன்றுவாங்க. அப்புறம் இந்த பொம்மை கிடச்சதா இருக்கட்டும். அப்புறம் நான் இது வாங்கணும்னு நினச்சேன், மாலை வாங்கணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு என்னோடய மாலைலாம் வந்துருச்சு. துளசி மாலையும் இந்த ருத்ராட்சி மாலையும் வாங்கணும்னு நினச்சேன். இப்போ அந்த துளசி மாலை வந்துருச்சு, பட் ருத்ராட்சி மாலை ஸ்டீல் இருக்குது. ஓகேவா? பிரியா கார்த்திகேயன் அக்கா, அவங்க சொந்தக்கா மாதிரி தான். அவங்க வந்துட்டு கடை அப்போ தான் திறந்துருக்குன்னு என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடி போய் வாங்கி, ஏன்னா கடை கொஞ்சம் நேரத்தை அடைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி நாங்கள் 2 பேரும் ஓடுறோம் கடைக்கு. ஆனால் அவங்க எதுக்கு என்னை கூப்பிட்டு போகிறாங்கன்னு ஃபஸ்ட் தெரியல. கூட்டிகிட்டு போயிட்டு சொன்னாங்க, அந்த மாலை வாங்குறதுக்கு தான் போகிறோம் அப்படின்னு. எனக்கு செம்ம ஷாக். ஆமாம், நம்ம வாங்கணும்னு நினச்சோம், இவங்க ஞாபகம் வச்சு நம்மளை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்குறாங்கன்னு. மாலை வாங்கணும்னு நினச்சேன், மாலை கைக்கு வந்துருச்சு. சாண்டிங் பேக் வாங்கணும்னு நினச்சேன். அமிர்தா அக்கா அவங்களோட பேக்கு தூக்கி என்கிட்ட கொடுத்துருவாங்க, எந்தடா இதை வச்சுக்க அப்படின்னு. இந்த பேக் தான். அவங்க இந்த பேக்கை தூக்கி என் கையில் கொடுத்துட்டு, அவங்கள சொல்கிறேன், அக்கா நான் உண்மைக்கு வாங்கணும் தான்க்கா நினச்சேன், நீங்கள் ஏன் இதை என் கையில் இப்போ கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல, எல்லாம் ஷாக்காக இருக்குக்கான்னு. தொண்டை லைக் வந்து எரியிற மாதிரி இருக்கும். நான் நினைப்பேன் தண்ணி வேணும் அப்படின்னு. அமிர்தா அக்கா அங்கேருந்து வந்துட்டு, டேய் தண்ணி குடிச்சியா, இரு நான் உனக்கு போய் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ஓடுவாங்க. அவங்க ஓடி போய் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் யோசிப்பேன், ஏன் நம்மளை இப்படி விழுந்து எல்லாம் பார்த்துக்கிறாங்கன்னு எனக்கு லைக் லேட்டாக எனக்கு புரிய வந்தது. நான் நினச்சேன் நான் தனியாக போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அம்மா என்ன பல பேர் மூலியமாக விழுந்து கவனிச்சுக்கிட்டாங்க. நான் சொன்ன தெரியுமா, நான் அந்த டிப்ரெஷனுக்குள்ளே இருந்தேன்னு சொல்லிட்டு. சொல்லப்போனால் அது டிப்ரெஷன் தான் எனக்கு தெரியாது. நான் எப்போ தெரியுமா அது டிப்ரெஷன் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த ஆசிரமத்துக்கு போனப்போ நான் சொன்னல, அந்த லாயர் அண்ணன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவர் வந்து ஒரு சன்னியாசிக்கிட்ட என்னை பற்றி ஏதோ பேசி சொல்லியிருந்திருக்காரு என்னை காட்டி. அப்போ அவர் அந்த சன்னியாசி சொல்லியிருந்திருக்காராம், அந்த பொண்ணு டிப்ரெஷனில் இருக்குது, ரொம்ப மோசமான சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்குது, மருந்து எடுத்துக்கிற நிலமையில இருக்குது அப்படின்னு. ஏன்னா நான் அந்த ஆசிரமத்துக்கு போனப்போ அந்த லாயர் அண்ணனாக இருக்கட்டும், அமிர்தா அக்காவாக இருக்கட்டும், ராமச்சந்திர அப்பாவாக இருக்கட்டும், எல்லோரும் என்னை கூப்பிட்டு ரொம்ப நேரம் என்கிட்ட பேசினாங்க. ரொம்ப நேரம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், என்னை லைக் கைட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப நேரம் பேசுனாங்க. நான் யோசித்தேன், நம்ம இவங்க யாருக்கிட்டையும் சொல்லலை. ஏன்னா ராமச்சந்திர அப்பா கிட்ட மட்டும்தான் நான் ஷேர் பண்ணேன் நான் டிப்ரெஷனில் இருக்கிறது, வேறு யார்கிட்டையும் நான் பெருசாக சொல்லலை. பட் எல்லாமே எனக்கு லைக் ஆறுதல் சொல்கிற விதமாகவே பேசுவாங்க. நான் மலேசியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட அமிர்தா அக்கா இந்த இன்சிடென்ட்டை சொன்னாங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்தது, ஒரு சன்னியாசி உன்னை பார்த்து அப்படி சொன்னாங்க அப்படின்னு. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, ஓ இதனால தான் எல்லோரும் என்னை கூப்பிட்டு அப்படி பேசியிருந்துருக்கீங்களா, அவ்வளோ நேரம் எனக்கு ஆறுதல் சொல்லியிருந்திருக்கீங்களா அப்படின்னு. 1 செகண்டா. ஓகே, அப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஏன்னா சும்மா கொஞ்சம் என்ஜாய், சும்மா அந்த காமெடியான விஷயமும் சொல்கிறேன்னே. கிருத்திகா அக்கா என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் சாரி ஏதாச்சும் கட்டியிருந்தேன்னா அவங்க தான் கட்டி எனக்கு விடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, இப்படி இருக்க தெரியுமா, கிருஷ்ணா தான் சொல்கிறாரு நீ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்கக்கா சும்மா இருங்கக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன்னா. அப்போ நைட்டும் இப்போ தண்ணி பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு மேலே போகலாம், அப்படி ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் தண்ணி பிடிக்க போயிருந்தோம். அப்போ அக்கா நான் தண்ணி பிடிச்சிட்டே இருக்கும்போது சொல்லுவாங்க, டே அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், கிருஷ்ணா தான் சொல்கிறாரு அப்படின்னோடனே, சும்மா இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சேன், உண்மையாக தான் சொல்கிறாங்களோ, கிருஷ்ணா தான் சொல்கிறாரோ அப்படின்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த இடத்துல அங்கே யாருமே இல்லை. ஒரு லேடி அங்கேருந்து வந்துட்டு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தானே நேற்று அந்த ஓணம் சரி கட்டியிருந்தீங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்டர்லாம் இப்படி இருந்துச்சு, சாரி இப்படி இருந்துச்சு, செம்ம அழகாக இருந்தீங்கன்னு. நான் வண்டியில் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட் தேங்க்யூ சொல்லி அனுப்பி வச்சுட்டு கிருத்திகாக்கா மூஞ்சி அப்படி திரும்பி பார்ப்பேன்,
அக்கா சிரிச்சுட்டே என்னை பார்த்துட்டு சொல்லுவாங்க, சொன்னேன் தானே கிருஷ்ணா சொல்கிறாருன்னு அப்படின்னோடனே. இதெல்லாம் லைக் ஒரு காமெடியான விஷயம். இப்போ விஷயம் என்னென்னா, இப்போ குரு அப்படின்னா, கிருஷ்ணா கடவுள் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களை கைட் பண்ணிட்டு தியானம் பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லை. இப்படி காமெடியாக இது பண்ணுறது, என்னை அப்படி பார்த்து பார்த்து கேர் பண்ணுது. ஈவன் நான் ஃப்ளைட்டில் அந்த போயிட்டு வந்தது எனக்கு லைக் சாப்பாடு இறங்கலாமல் வயிறு பரட்டிக்கிட்டே இருந்துச்சு. நான் சாப்பிடல சரியா. ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் என்னை விடவே இல்லை. அமிர்தா அக்காவாக இருக்கட்டும், ராமச்சந்திர அப்பாவாக இருக்கட்டும், அண்ணனா லாயர் அண்ணனாக இருக்கட்டும், கிருத்திகா அக்காவாக இருக்கட்டும், அவங்களோட அம்மாவாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சமாக சாப்பிடுமா, ஒரு 2 வாயாக சாப்பிடுமா, லைக் அவங்க எடுக்கிற கேன் அப்படியே நான் யோசிச்சுட்டேன் கொஞ்ச நேரத்தில், நம்ம வீட்டில் கூட சாப்பிடலன்னா நம்ம கண்டுக்க மாட்டாங்களே, இவங்க என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க, நீங்கள் காட்டுற வாசலையும் கண்டெல்லாம் கலங்குது. ஸோ அம்மாவும் கிருஷ்ணாவும் இத்தனை பேர் மூலியமாக என்னை தாங்குன்னு தாங்கினாங்க. எனக்கு அங்கே தனியாக போயிட்டு வந்த மாதிரி ஃபீலிங்கே இல்லை. ஈவன் என் ஃபேமிலி கூட போயிருந்தேன்னா கூட நான் அப்படி ஃபீல் பண்ணியிருந்திருப்பேனான்னு தெரியல. சொல்லப்போனால் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் திரும்பி அம்மா வீட்டுக்கு போனால் தாங்குவாங்க தெரியுமா, எந்த வேலையுமே செய்ய விடாமல். அந்த மாதிரி இருந்தாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன வெயிலில் கூட நடக்க வரல அமிர்தா அக்கா. வெயிலில் போனால் கொடை பிடிச்சிட்டு கூட வந்துடுவாங்க, வெயிலில் நடக்காத உடம்பு சரியில்லாமல் போயிடும் வா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ லைக் அப்படி ஒரு ஃபீலை கொடுத்தாங்க அம்மா எனக்கு. ஓகே, இதோட என்ன முடிச்சுக்க சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான். நான் அடுத்த ஏதாவது விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. ரொம்ப நன்றி.